இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலிருந்து மாவட்ட நலச்சங்கம் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்ட், இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோடு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். அதான் உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கான வேலைவாய்ப்பு வந்து கடைசி விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா 24/3/2025 அன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்து விண்ணப்பம் படியும் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலம் வந்து அனுப்பணும். இதுக்கு வந்து யாருக்கு எவ்வளோ வேக்கன்ட்ன்றது வந்து பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 60,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBBS வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பெலோ வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்ட் வந்து இருக்குது. இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் வந்து முடிச்சிருந்தாலே வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து BSc நர்சிங் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பெலோ 50 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 14,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாட்னி ஜுவாலஜி வந்து குரூப் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கனாலே போதும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். SSLC வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒர்க்கர் வந்து மேல் வந்து படிச்சிருக்கணும். அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து படிச்சிருந்தால் போதும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பெலோ 35 இயர்ஸுக்கு கீழே இருந்தால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேக்கண்ட். இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பெலோ 45 இயர்ஸ் கீழே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி, அதாவது நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகர், மாவட்ட நலச்சங்கம், 147 புலப்பட்டி பிரிவு, நெருப்பிரிச்சல் சாலை, திருப்பூர். இந்த வந்து 641 602 இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஏதாவது வந்து டவுட் இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். இங்கே வந்து சில வந்து கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வந்து பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. பணியில் சேருவதற்கான சுய ஒப்புதல் கடிதம் வந்து அளிக்க வேண்டும்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் படிவம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் அந்த வலைதளத்து மூலமாக வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்டுன்னு இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அந்த போஸ்ட் நேம் வந்து இதில் வந்து எழுதிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கிங்க. இங்கே கொடுத்துட்டாங்க எங்கேருந்து வந்து வேலை அறிவிக்கிறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று வந்து கேட்டிருக்காங்க. இங்கே என்ன குவாலிஃபிகேஷன்றதை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண், தொலைபேசி எண், உங்களுடைய மின்னஞ்சல் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையான சான்றிதழ் வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் வந்து SSLC, உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஆவணங்கள் வந்து அனுப்பணும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கணும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லெட்டர் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கால் மூலமாக வந்து இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.